Hi NEET Aspirants, welcome to Vari Medical Academy. Vari Medical Academy சார்பாக அனைத்து விதமான டாபிக் சார்ந்த ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதை சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பாஸ் பண்ணுங்க. எங்கள் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹலோ பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த வாரி மெடிக்கல் அகாடமி. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் அப்டேட் ஃபார் நீட் யூஜி 2024. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நிறைய கண்டென்ட் பேசியிருக்கோம். இதில் முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸில். ஸோ பிசிக்ஸ் சப்ஜெக்டில் என்னென்னதெல்லாம் ஆட் ஆயிருக்கு, எந்தெந்த சாப்டர்லாம் டிலீட் ஆகிட்டு இருக்கு, ஸோ அந்த விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் டு ஆல் டு கோ டு தி சிலபஸ். லைக் இதுல முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸோட 11th கிளாஸ்ல இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ் இருக்கு, அதை பார்க்கிறோம். ஸோ நீட் யூஜில 2024 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 1 பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், 2 வந்து பாத்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ், யூனிட் 3 லாஸ் ஆஃப் மோஷன், யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், யூனிட் 5 rotational motion, unit 6 gravitation, unit 7 properties of solids and liquids, unit 8 thermodynamics, Unit 9 kinetic theory of gases and Unit 10 oscillation and waves. இப்படின்னு 10 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளாஸ் 11ல இருக்கு. கிளாஸ் 12ல பொறுத்த வரைக்கும் யூனிட் 11 வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், யூனிட் 12 current electricity, 13 magnetics and the current and magnetism, and unit 4 electromagnetic induction and the alternating currents, and unit 15 electromagnetic waves, and unit 16 optics, 17 வந்து பாத்தீங்கன்னா dual nature of matter and radiation, unit 18 atom and nuclei, and unit 19 electronic devices அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 12ல இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் ஃபார் 11th and 12th கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி நியூவா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ், ஸோ நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் ப்ராக்டிக்கல் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இதையும் வந்து பாத்தீங்கன்னா நீட்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முதலாவதாக ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்னலாம் டிலேட் ஆயிருக்கு, என்னெல்லாம் நியூவா ஆட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்தை தனித்தனியா பார்ப்போம். ஸோ முதல் யூனிட் ஸோ பிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுல டிலேட்டட் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷத்தோட கம்பேரிசன். ஸோ போன வருஷம் சிலபஸ் இருந்தது, இப்போ இந்த வருஷம் என்ன டிலேட் ஆயிருக்கு. ஸ்கோப் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், நேச்சர் ஆஃப் பிசிக்கல் லாஸ், பிசிக்ஸ் டெக்னாலஜி அண்ட் சொசைட்டி, அடுத்து அக்யூரசி அண்ட் த precision of measuring instruments அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல டிலேட் ஆயிருக்கு. யூனிட் 2 கைனமெட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எலிமெண்டரி கான்செப்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஃபார் த டிசைடிங் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிலீட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்து யூனிட் 3ல டிலீட்டட் எதுவும் கிடையாது, நியூ ஆடடும் எதுவும் கிடையாது. லாஸ் ஆஃப் மோஷன்ல ஒர்க் எனர்ஜி பவர்லயும் எதுவும் டிலீட் ஆகல, அப்படி எதுவும் ஆடும் ஆகல. ரொட்டேஷனல் மோஷனை பொறுத்த வரைக்கும் மூமெண்டம் கன்சர்வேஷன் அண்ட் சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா டிலீட் ஆயிருக்கு. ஸோ யூனிட் 6 கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிலீட் ஆயிருக்கு, அதாவது ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ். ஸோ அதை ஒரு சின்ன மிஸ்டேக் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக்ஸ் டிலீட் ஆயிருக்கு. பாய்சன்ஸ் ரேஷியோ, எலாஸ்டிக் எனர்ஜின்னு சொல்லக்கூடியதும், ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் அனாமலஸ் எக்ஸ்பேன்ஷன், குவாலிட்டேட்டிவ் ஐடியா ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன், வெயின்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அண்ட் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இது டிலீட் ஆயிருக்கு. அண்ட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் அண்ட் ஸ்டீஃபன்ஸ் லா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிலேட்டட் போர்ஷன்ல இருக்கு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல், ஸோ 8 தெர்மோடைனமிக்ஸ், அதுல ஹீட் என்ஜின்ஸ் அண்ட் த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிலேட் ஆயிருக்கு. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல எதுவும் டிலேட் ஆகல அண்ட் நியூவாகவும் நமக்கு ஆட் ஆகல. அடுத்து ஆஸ்கிலேஷன் அண்ட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஃப்ரீ ஃபோர்ஸ்டு அண்ட் டேம்ப்டு ஆஸ்கிலேஷன், குவாலிட்டேட்டிவ் ஐடியாஸ் ஒன்லி. அடுத்து ரிசோர்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிராப்லர் எஃபெக்ட் இதெல்லாம் டிலேட்டட்ல இருக்கு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வாண்டி கிராஃப் ஜெனரேட்டர் டிலேட் ஆயிருக்கு. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில பொறுத்த வரைக்கும் 2 டாபிக், கார்பன் ரெசிஸ்டர், கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர் இது டிலேட் ஆயிருக்கு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா potentiometer principle and application to measure potential difference and for comparing EMF of two cells, measurement of internal resistance of a cell, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிலேட் ஆயிருக்கு.
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 13 மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா Oersted experiment and cyclotron and magnetic dipole movement of the revolving electron, Earth's magnetic field and its elements. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா electromagnetic and factor affecting their strength, permanent magnets. இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து யூனிட் 14ல electromagnetic induction and the alternating current லெசன்ல வந்து பார்த்தீங்கன்னா LC oscillations அப்படின்னு சொல்லக்கூடியதை delete பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 15 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் எதுவும் டிலேட் ஆகலை. அண்ட் யூனிட் 16 ஆப்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ் அண்ட் மிரர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிரேஷன் ஆஃப் லைட் த்ரூ எ ப்ரிசம், சேக்ரேட்டிங் ஆஃப் லைட், ப்ளூ கலர் ஆஃப் த ஸ்கை அண்ட் ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் த சன் அட் த சன்ரைஸ் அண்ட் சன்செட் இதை டிலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியூமன் ஹை இமேஜ் ஃபார்மேஷன் அண்ட் அகாமடேஷன் அண்ட் கரெக்ஷன் ஆஃப் த ஹை டிஃபெக்ட், myopia and hypermetropia using lenses இதை delete பண்ணியிருக்காங்க. and resolving power of microscopes and the astronomical telescopes இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிட் 17 dual nature of matter and radiation இதை பொறுத்த வரைக்கும் Davisson and Germer எக்ஸ்பிரிமெண்ட்டை delete பண்ணியிருக்காங்க. யூனிட் 18 ஆட்டம் அண்ட் நியூக்ளியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி ஆல்பா, பீட்டா அண்ட் காமா பார்ட்டிகிள்ஸ் ஆர் ரேஸ் and their properties decay law. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா delete பண்ணியிருக்காங்க. யூனிட் 19 எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி பேண்ட் delete ஆயிருக்கு. ஜங்ஷன் டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டர் ஆக்ஷன், கேட்டசிஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டர் as in the amplifier and common amplifier configuration and the oscillator, transistor as a switch இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா delete ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ டாபிக். ஸோ மற்ற சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ல இருக்கக்கூடிய சாப்டர் டிலீட் ஆகாமல் சாப்டருக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிலீட் ஆயிருக்கு. ஸோ அதற்கடுத்து நியூலி ஆடட் போர்ஷன்ஸ் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிளாஸ் 11ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ஃபெமிலிரிட்டி வித் த பேஸ் அப்ரோச் அண்ட் அப்சர்வேஷன் த எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியஸ் காலிப்பர் it used to measure and internal and external diameter and depth of vessels அப்படின்னு சொல்லக்கூடியது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீவ் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த திக்னஸ் அண்ட் டயாமீட்டர் ஆஃப் த தின் ஷீட் அண்ட் ஒயர். ஸோ ஷீட் அண்ட் ஒயர் எப்படி அளக்கிறது ஸ்க்ரீவ் கேஜில் வச்சு அதை கேட்டிருக்காங்க. சிம்பிள் பெண்டுலத்தோடைய எக்ஸ்பெரிமெண்ட் வச்சிருக்காங்க. டிஸ்பியேஷன் ஆஃப் த எனர்ஜி, த ஃப்ளோட்டிங் ஆஃப் கிராஃப் பிட்வீன் த ஸ்கொயர் ஆஃப் amplitude and the time. ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் மீட்டர் ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் the mass of the given object by the principle of movement and Young's modules of the elasticity of the material of metallic wire. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இதிலே surface of tension of water by the capillary rise and effect of detergents. ஸோ இதை வச்சிருக்காங்க. coefficient of viscosity of the given viscous the liquid by measuring terminal velocity of given spherical body. So அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா speed of sound in air at the room temperature using a resonance tube. அதுக்கு அடுத்து வந்து specific heat capacity of a given I, solid and tube and liquid by the method of mixtures. So இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஆட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 12ல பொறுத்த வரைக்கும் the resistivity of the material of given wire using a meter bridge. அடுத்து the resistance of given wire using the Ohm's law, resistance and figure of merit of the galvanometer by half definition method. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the focal length of convex mirror and concave mirror and வந்து பார்த்தீங்கன்னா convex lens and using the parallax method. ஸோ இதை கேட்டிருக்காங்க. the float of the angle of deviations versus angle of the இன்சிடென்ஸ் ஃபார் எ ட்ரையாங்குலர் ப்ரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதற்கடுத்து ஃபைனல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப் யூசிங் எ ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அதுக்கடுத்து கேரக்டரிஸ்டிக் கர்வ் ஆஃப் த பிஎன் ஜங்ஷன் டயோட் இன் த ஃபார்வர்ட் அண்ட் ரிசர்வ் பயாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் கர்வ் ஆஃப் Jenner diode and the finding reserve breakdown voltage. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா identification of diode, LED, resistor,
a capacitor from a mixed collection of such items. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா நமக்கு உள்ள ஆட் பண்ணிருக்கிறது. இவ்வளவுதான் நமக்கு நியூ ஆடட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். ஸோ எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிக்ஸை பொறுத்தவரையில் சில சப் டாபிக்ஸை டிலீட் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸை உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கல் ஓரியன்டான கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலா பிராக்டிக்கல் லேப் போகும்போது என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அங்க எல்லாமே அந்த லென்த் அந்த பேராமீட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே அளந்து கால்குலேஷன் போட்டு இதுனுவோம். அதே போல இங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வித்தவுட் பிராக்டிக்கல் இல்லாம நீங்க அந்த இடத்துல அப்ளிகபிள் பண்ணி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி மெத்தட்ஸை NTA கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால பிசிக்ஸ்ல எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ்க்கு உங்களுடைய டைமை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஸோ அது ரிலேட்டடான வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் அண்ட் இனோவேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ டு ஒன் அண்ட் ஆல். வாரி மெடிக்கல் அகாடமி உங்களை வாழ்த்துக்கிறது. ஸோ உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ.